கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே என்ற பாடலை பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் அவர்கள் பாடும் பாடல் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நாமமே ஜெயம் ஜெயமே, அல்லேலியா ஓசன்னா, அல்லேலியா ஆமேன் என்ற பாடல் கேட்பதற்கு மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது. அவர்கள் முழுமனதோடு பாடுவது ஆச்சரியமாக உள்ளது. கல்பனா ராகவேந்தர் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பாடுவது நம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவனை பாடும் கல்பனா ராகவேந்தர் அவர்கள் ரட்சிப்பு அடையவும், இவரது துறையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளவும், இசைத்துறையில் பெரிய மாற்றங்களை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிப்போம். சுவிசேஷம் கூறிக்கொண்டிருக்கும் வாலிபர் ஒருவரை ஒரு நபர் தடுத்து, நான் உனக்கு $100 தருகிறேன், நீ இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று மிரட்டும் காட்சிகள் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிறைய மக்கள் கூடியிருக்கும் பகுதியில் ஒரு வாலிபர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அப்பொழுது அங்கு வந்த நபர் ஒருவர், நான் உனக்கு $100 தருகிறேன், நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நீ கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று கடுமையாக மிரட்டி கோபமாக அவரிடம் பேசினார். I'll give you $100. You walk over there and talk. சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்த வாலிபர், இந்த $100 ஒன்றுக்கும் உதவாது. இந்த $100 ஆத்துமாக்களை அழிவின் பாதையிலிருந்து மீட்டு தராது, பாவங்களை மன்னிக்காது, மீட்பை தராது, நித்திய ஜீவனை தராது என்று கூறினார். சமாதானத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த $100 தரவே முடியாது. அவர் கூறியதை எதையும் அவர் பொருட்படுத்தாது தான் முன்பு சொல்லிக்கிட்டிருந்தபடியே அதிக உற்சாகமாய் இயேசுவின் அன்பை மற்றவருக்கு அறிவித்தார். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்று சத்தமாய் கூறிக்கொண்டிருந்தார். He said, "Give me $100 if I'll stop and go over there." But you see, $100 isn't going to save anyone's soul. $100 isn't going to turn someone from their sin and bring them back into a relationship with the Father. It's not going to give you life eternally. So I wouldn't sell out anyone's soul here. இந்த காட்சிகள் அவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு பணமும் இயேசுவின் அன்பிற்கு ஈடாகாது என்பதை தெள்ளத் தெளிவாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவதாக இது அமையும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.